அப்புறம் ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணுவார். கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி அப்புறம் அவங்க அப்பா வந்து இரு, கிஸ்ஸிங் சீன் எப்போ வந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நீ ஸ்டோரி சொன்னப்போ கிஸ்ஸிங் சீன்லாம் எதுவும் இல்லையே, அதனால தானே ஒத்துக்கிட்டேன். யா, பட் கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகுது சார். ரோஷன், கமர்ஷியலை பற்றி நீ கவலைப்படாத. ஒரு நல்ல ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தானே இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது அதே ஸ்டோரி தான் சார். நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. சார், நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு ஓகே பண்ணது இந்த ஸ்டோரி தான். யார் இந்த பொண்ணு? நீலா சார். ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி அவங்களுக்கு தான். யா சார், இது ஏன் ஸ்டோரி. நேம் மாற்றி அவனோட பேரை போட்டுக்கிட்டான். ஆமாம், இந்த கதை தானே. ஏன் பேரை மாற்றின? இந்த மீட்டிங் கூட போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லிட்டான் சார். பொண்ணுங்க சினிமாக்குள்ளே வரதே பெரிய விஷயம், அதுவும் ஃபிலிம் ரைட்டரா. இப்படியா பண்ணுறது? நான் மற்ற ப்ரொடியூசர் மாதிரி இல்லை. டைரக்டர்னா கேப்டன் ஆஃப் த ஷிப். நான் எப்போ படம் எடுத்தாலும் உன்னை மட்டும் டைரக்டரே ஆக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்கம்மா. உன் பேர் என்னம்மா? நீலாம்பரி சார். நீலாங்கிறது எங்கள் அம்மா பேர். அப்படின்னா வானம். அந்த அளவுக்கு நீ உயர்வம்மா. டாக் டு தி மேனேஜர் ரிகார்டிங் தி பேப்பர் ஒர்க். யூ ஆர் கோயிங் டு டைரக்ட் இட். ஆல் தி பெஸ்ட்மா. டைரக்டிங்கா? தேங்க்யூ ஸோ மச் சார். யூ டிசர்வ் இட். ஹாப்பி ஃபார் யூ நீலா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஃபைனலி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் வெல்கம். சார், ஐ கேன் எக்ஸ்பிளைன். இட்ஸ் இனஃப். எழுதி வச்சிருந்தா நடக்கும்ன்றதுக்கு இவன் தான் எக்ஸாம்பிள். கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணத்துலேருந்து நேராக கோயிலுக்கு வந்துட்டான். காதலை பற்றி அதிகமாக ஒன்றும் தெரியலனாலும் காதலிக்கிற பொண்ணு கூட தான் இருக்கணுன்ற கிளாரிட்டி இந்த ஜேர்னி தந்துச்சு. காதலிச்சா அவ்வளோதானா? இந்த உலகத்தில் காதலிக்காமல் யாரும் கல்யாணம் பண்ணிக்கலையா? பசங்க லவ்ல மட்டும் ரொம்ப வீக்குடா. தாடி வளர்ப்போம், தேவதாஸ் ஆவோம், எப்படி மாறுவோம்? அந்த கியூட் ஸ்மைல், அந்த பார்வை, பேசுறேன்னு சொல்றது, ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம இங்கிலீஷ் எல்லாம் சூப்பரா பேசுவாளுங்கல்லடா. அதுவும் நல்லதா இருக்கும். அவ இப்படி கையை தொடாமலே ஷேக் ஹேண்ட் கொடுக்குறப்போ எவ்வளோ க்யூட்டா இருக்கும் தெரியுமா? அவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறப்போ அவங்களுக்கு தெரியாமலே நம்ம என்ஜாய் பண்ற அந்த ஃபீலிங், அது என்னமோ சொல்லுவாங்கடா, பரிமளம். இப்பெல்லாம் வார்த்தைக்கு அர்த்தம் கூட புரியலடா. கொஞ்சி கூப்பிடும்போது வர்ற அந்த மயக்கம். நான் கூட கவிதைலாம் எழுதுறேன்னா பாரு. என்ன ஆனாலும் நம்ம லங்காக்கு போக வேண்டியதுதான். சீதாவை திரும்பி கொண்டு வரணும். இந்த ஒரு ராமன் மட்டும் இல்லை, எல்லா ராமனுங்களும் அப்படிதான் இருக்கணும். அந்த காலத்துல ஹனுமான் சப்போர்ட் பண்ணாரு. எல்லா நேரத்துலயும் ஹனுமான் வரமாட்டாரு. நம்ம தனியா தான் போருக்கு போகணும். ஏன்னா அங்க இருக்கிறது ஓம் சீதா, ஓம் பூஜா. மச்சான் மச்சான், அங்க ஓ சீதாவை பத்தியா? ஆமா மச்சான், என் சீதா என் பூஜாடா. ஓ பூஜா தானா? என் பூஜா தான்டா. கன்ஃபார்மா? சத்தியமா என் பூஜாடா. என் பூஜா தான். சோடா கலந்து குடுறா, இல்லைன்னா லிவர் கெட்டு போயிடும். அதான்டா என் காளிதாஸ். அவன் சீதாவை அவன் தான் தேடணும், ஜெயிக்கணும்.
சபாஸ்ரா வா 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 பூஜா எனக்கு கிடைச்சிட்டா, என் பூஜா எனக்கு கிடைச்சிட்டா. என் பூஜா மச்சான், தேங்க்ஸ் மச்சான். ராமே, நீ வேற லெவல் மச்சான். ஐ லவ் யூ ராம். ஐ எம் சோ ஹாப்பி ராம். பூஜா. எனக்கு ஒன்றுமே புரியல ராம். இது எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. காளிதாஸோட நான் திரும்ப சேருவேன்னு நினச்சி கூட பார்க்கல ராம். ஆனால் அது நடந்துருச்சு. உனக்கு என்ன, எனக்கே ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ லவ் பண்றியா காளிதாச? கல்யாணம் ஆயும் ஓடி வர்ற அளவுக்கு லவ் பண்றியா நீ காளிதாச? ஐ லவ் ஹிம் ராம் எ லாட். குடிச்சது மொத்தமா இறங்கிடுச்சு. அவ்வளோ லவ் பண்ணி என் ஒப்பீனியன் ஏன் கேட்ட? என்ன சொல்றது ராம், காளிதாஸ் என் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் ராம் இப்படி இருப்பான், ராம் அப்படி பண்ணுவான், ராம் 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 சொல்லிட்டே இருப்பான். என்ன அறியாமலே எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ராம். உன் கூட இருக்கணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூட இருந்தா லைஃப் சூப்பரா இருக்கும்னு ஒரு செல்ஃபிஷ்னஸ். ஆனா நான் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதும் காளிதாஸ் கிட்ட போலாம்ல. எப்படி போறது? நான் காளிதாஸை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. அவனை விட்டு தூரமா இருக்கிறது தான் கரெக்டுன்னு தோணுச்சு. உன் லவ் ட்ரூ லவ் பூஜா. அதான் உனக்கு கல்யாணம் ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா. நீங்க எத்தனை பேருக்கு அடிக்கும் இப்படி ஒரு லக்? யூ ஆர் ட்ரூலி பிளெஸ்ட். என்ன ராம், நீ இவ்ளோ பாசிட்டிவா பேசிட்டு இருக்க? என் பூஜா. நான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பாசிட்டிவிட்டிக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஜேர்னி. ஒரு பொண்ணை சந்திச்சேன், சிரிச்சா, கதை சொல்லி தூங்க வச்சு, மறுபடியும் சந்திச்சு என்னை எனக்கே அறிமுகப்படுத்தினா. நீலாம்பரி. ஒரு இடத்துல என்ன அவ விட்டு போயிட்டா. மறுபடியும் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவளை பார்த்தேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, யாராவது நம்மளை விட்டு போனா அது எவ்வளோ கவலையா இருக்கும்னு. நீலாம்பரி சூப்பரா இருக்கு அவளோட பேரு. இது வரைக்கும் எல்லாமே ரோஷன் சொல்லிட்டு இப்ப ராமன் சொன்னா. நாளைக்கு யாரோ ரமேஷன் சொல்லுவன் கூட நினைப்பான். ஆமா நிலா, ஆனா உண்மையை சொல்லணும்னா, ஆனா ரமேஷ் திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அது ஒன்றும் பொய் இல்லைல்ல. இப்ப நீ ராம விட்டு கொடுக்கறது கரெக்டுன்னு எனக்கு தோணல. அவ அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா, பேசிக்கிட்டே இருக்கன்னு. அது எவ்வளோ கியூட்டா இருக்கும் தெரியுமா? இதான் லவ் ராம். ஏன்னு தெரியல, அவளை டச் பண்ணாமலே அவளை ஹக் பண்ண ஃபீலிங் வந்துச்சு. இந்த ஜேர்னி முழுசா 8 ஹவர்ஸாவே என்னை ஹக் பண்ண ஃபீலிங் வந்துச்சு. அவள் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சா அது எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு. நெஞ்சில் ஏதோ பெரிய பாரம் இருக்கிற மாதிரி என்ன தெரியாமலே என் கண் கலங்கிடுச்சு. நான் சொன்னதையே திரும்பவும் சொல்கிறேன்ல. ஆனா ராமுக்கும் என்ன பிடிச்சிருக்கணும்ல. நீலா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் லேட் பண்ணக்கூடாது. இப்போ ராம் இல்லைனா நாளைக்கு ரமேஷ் வருவான். உனக்கு 2 பேரும் ஒன்றும் இல்லைல்ல. ராம், இப்ப நீ பெர்ஃபெக்ட்டா இருக்க. என்னாலேயே நம்ப முடியல பூஜா, பட் எனக்கு சான்ஸ் இல்லை. அவ ஒரு டைரக்டரை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டா. ராம், ஷீ இஸ் ஜஸ்ட் என்கேஜ். இங்க நான் மேரிட் இருந்தாலும் வந்துட்டேன்ல. ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றது? நீலா, நீ எங்க இருக்கன்னு ராமுக்கு தெரியுமா? தெரியாது. அவ்வளோதான். வெயிட். அவன் நீலாவை நம்பவே இல்லை. நீலாவோட கதையும் திருடிட்டான். I guess I have a chance here. ஆமா ராம், உனக்கு இது நல்ல சான்ஸ். நீ ட்ரூவா லவ் பண்ணா அவ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ராமுக்கு நிஜமாவே இஷ்டம் இருந்தா வருவான். லொகேஷன் ஷேர் பண்ணு, சிம்பிள் தானே. அப்ப நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கவா, இல்ல இதே ட்ரெஸ் ஓகே? நீ சினிமால வர மாதிரி ப்ரப்போசல் எதிர்பார்க்காத. சிம்பிளா சொன்னாலே ஓகே சொல்லிரு. டைரக்டர் இல்ல, கொஞ்சமாச்சும் சினிமாட்டிக்கா எதிர்பார்ப்பேன்ல. அதனாலதான் ராம் ரொம்ப லக்கி. டன். என் சீதா லொகேஷன் அனுப்பிட்டா. போலாம். டே காளி, இதாண்டா, இந்த வீடு தாண்டா. பார்த்து போ மாமா. அப்படிங்கிற
நீல டேய் என்னடா பண்ணட்டும்? போய் ப்ரப்போஸ் பண்ணு போ. ப்ரப்போஸ் பண்ணு போ. ப்ரப்போஸ் பண்ணிடவா? நீல டேய் மச்சான் என்னால முடியலடா. நான் எப்படிடா ப்ரப்போஸ் பண்றது? டேய் காலெல்லாம் நடுங்குதுடா மச்சான். இத குடி. சைடு சிப்ஸ் ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்சம் குடி. பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப போய் சொல்லு போ. இப்ப தைரியம் வந்துருச்சா? ப்ரப்போஸ் பண்ணு போ. காலும் ஸ்டெடி ஆயிடுச்சு. இப்ப பாரு ப்ரப்போசல. மச்சான் என்ன மச்சான் சிப்ஸ் இருக்கா? இவ ஒருத்த மிச்சர் முறுக்குன்னு. இந்த மாலை போட்டு இப்பதான் மாப்பிள்ள மாதிரி இருக்க. போடா. இவன் யாருடா மச்சான்? ராவணனா இருப்பானோ? ஏய் நிலா நீலா நிலா ராமா நீலா You bloody தெரியும் நீ இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன்னு. என் லைஃப்பையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்கிட்ட ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் லிங்க் பண்ணாதன்னு நிறைய பேர் சொன்னான். நான் கேட்கல. இந்த ரிங்னால தானே உனக்கு என் மேலே உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் நிலா ரோஷன், எனக்கு உன் மூஞ்சில் துப்பணும் போல இருக்கு. ஆனால் நான் நல்ல மூடில் இருக்கேன். என் ராம் வந்திருக்கான். அவன்கிட்ட உன்னை பற்றி சொன்னா உன் மூஞ்ச உடைச்சிடுவான். கெட் அவுட். நீலாம்பரி உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றது எனக்கு புரியவே இல்லை. என்ன இது நியூ கெட்டப்? அதான் சொல்ல வரேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ பர்ஃபெக்ட் பார்ட்னர்னு சொன்னப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. நீ விட்டு போனதும் வழக்கம் போல சிரிச்சு மறந்துடுவேன்னு நினச்சேன். பட் ரொம்ப யோசிச்சா அப்புறம் தான் புரிஞ்சுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. லவ்ன்றது ரொம்ப கியூட் இல்லை? யாராம்? என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லு. அதானே சொல்ல வரேன். ஒரு பொண்ணை லவ் பண்ண. ரொம்ப அழகா இருப்பா. அவளோட ஸ்மைல் கியூட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹைட் கம்மி. ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கலாம். மார்னிங் காஃபி கூட தேவையில்லை. அவ கொடுக்குற கிஸ்ஸே போதும். குடிக்காமலே செம்ம போதையாகும். அவ என்னை பார்த்து சிரிச்சா எப்பப்பப்பா, அவ சிரிப்பு பௌர்ணமி வெண்ணிலா மாதிரி. கரண்ட் போன ஸ்ட்ரீட்ல 1000 பல்ப் எரிஞ்ச மாதிரி. உள்ளுக்குள்ள அப்படியே எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப சினிமாட்டிக்கா சொல்ல ட்ரை பண்ணாத. அந்த பொண்ணு யாரு? உன் படத்துல வேணா இந்த டைலாக்ஸை யூஸ் பண்ணிக்கோ. சொல்லு மச்சான், யார் அந்த பொண்ணு? சொல்ற மச்சான். சொல்றது என்ன, நேர்லயே காமிக்கிறேன். தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? கழுத்துல மாலையோட வந்திருக்கல. இப்ப நான் டைரக்டர் ஆயிட்டேன். கெஸ் பண்ணிட்டேன். யா யா யா. ஐ அம் வெயிட்டிங் மச்சி. நானும் தான் மச்சான். அதுக்குள்ள எப்படி? பூஜா வேற யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பட் நான் போய் ஒரே கிஸ் கொடுத்தேன், அவ்வளோதான். என் கூட வந்துட்டா. என் லவ், என் லைஃப், எனக்கு எல்லாமே என் பூஜா. ஜோக்கா? அதுக்குள்ள எப்படி? 1 ஹவர்ல மேரேஜ் ஆயிடுச்சா?
அட கல்யாணத்துக்கு தான் டைம் வேணும், ஆனால் தூக்கிட்டு வந்துட்டேன்ல. சிம்பிள். என் லைஃப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம் நீ தான் நீலா. அதனால தான் அதனால என்ன? நாங்கள் உன் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க வந்திருக்கோம். ஏய் ராம், பைத்தியமா உனக்கு? என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற? சரி, அதான் முடிஞ்சிடுச்சுல்ல. ஹாப்பி மேரிட் லைஃப் ராமன் பூஜா. உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. சரி ராம், எனக்கு ஒர்க் இருக்கு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போறேன். பாய். அட நீலா, அவ்வளோதானா? ஒன் ஹக் அட்லீஸ்ட். சொன்னல ராம், நீ ரொம்ப ஹைட்டா இருக்க, இப்போ இன்னும் கஷ்டம். அட்லீஸ்ட் நம்ம ஷேக் ஹேண்ட் ஆகுது. நீலா, அங்க பாரு. ஹே மச்சான், அப்படி சிரிக்காத. ஸ்ட்ரீட் எல்லாம் லைட் எரியுது. ஹே நாட்டி நீலா, உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லவா? கட்டாயம் தூக்கம் வரும். ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட கேட்டா, ஏன்டா உனக்கு இந்த நாட்டி பொண்ணை பிடிக்கும்னு. அப்போ அவன், நம்ம ஏதாவது புது ட்ரெஸ் வாங்கினாலோ இல்லை நம்ம ஏதாவது நல்ல பிளேஸுக்கு போனாலோ நமக்கு ஏதாவது நல்லது நடந்தாலோ நம்ம மைண்டுக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் வருவாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு. என் லைஃப்பில் தினமும் டார்ச்சர் கொடுக்குற பொண்ணு என் முன்னாடி இப்போ சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா. அவ என் மார்னிங் காஃபி, என் லவ், என் நீலாம்பரி. என்ன இவ்வளோ லேட்டா சொல்ற? அதாண்டா என் ராமு.